ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் கரூர் மாநாட்டில் நடந்த துயர சம்பவம் பற்றி தான் பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரூரில் நடந்த அந்த துயர சம்பவத்துக்கு அந்த உயிரிழந்த குடும்பங்கள் எல்லாத்துக்குமே முதல்ல நம்மளோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். பொதுமக்களில் ஒருத்தங்களாக தான் நான் இந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன். உங்களுக்கு அரசியல் தேவையா அந்த மாதிரி கொஸ்டின்கெல்லாம் இது பதில் கிடையாது. பொதுமக்களாக என்னோட கருத்தை நான் சொல்ல போகிறேன், அவ்வளோதான். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நானுமே தளபதியோட ஃபேன் தான். இல்லை, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருமே தளபதியோட ஃபேன்ஸு தான். இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அவர் மேலே தப்பா இல்லை வேறவங்க மேலே தப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறத விட நம்ம எப்படி நடந்துக்கணும். இப்போ உயிரிழந்தது இழந்துட்டோம், அவங்கள இழந்துட்டோம். இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க நல்லபடி திரும்ப வரணும், அவ்வளோதான் நம்மளோட பிரார்த்தனை. ஆனால் இழந்தவங்க போனவங்க தானே. அவங்க குடும்பங்களுக்கு இழப்பு தான். அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு உயிருங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது உயிரிழந்த அந்த குடும்பத்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதில் மாநாடுக்கு யாரும் போகவே கூடாது, இதுக்கெல்லாம் போய் அவரை பார்க்கணுன்னு யாரும் போகவே கூடாது அப்படி நான் சொல்ல வரலை. இதில் ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடங்களுக்கு பெண்கள் குழந்தைகளை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. தளபதியே நிறைய மாநாடு ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் அதே தான் சொல்லியிருக்காரு. எல்லாருமே கொஞ்சம் அவங்கள பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதையுமே அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலுமே எடுத்துக்கலாம். ஓகே, இதில் பெண்கள் குழந்தைகள் நேரில் போய் தான் அவரை சந்திக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம டிவியில் பார்க்கலாம். பெண்கள் குழந்தைகள் மட்டுமே கிடையாது, ஒரு குடும்பத்துக்கு குடும்பத் தலைவன் ஆண்கள் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது அவங்கவுங்க குடும்பங்களை முதல்ல நினைங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. இது தப்பு சரி அப்படிங்கிற விஷயமெல்லாம் அப்பாற்பட்டது. யார் மேலேயும் இப்போ இவங்க மேலே தப்பா அவங்க மேலே தப்பா நம்ம தளபதி மேலே தப்பா அப்படிங்கிற யோசனையை விட பொதுமக்கள் பாதிக்கப்படுறது யார்? நம்மளை மாதிரி இருக்கிற பொதுமக்கள் தான். நம்ம தான் பாதிக்கப்படுறோம். அதை ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி கூட்டங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்கும், நம்மளோட பாசத்தை நம்மளோட உணர்வுகளை அவரை ஜெயிக்க வைக்கிறதுல நம்ம காட்டலாம். நான் என்ன சொல்ல வரேன்னு எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் ஐயா அவர்களும் வந்தாங்க. அவங்களையுமே இப்படி தான் ஒரு காரணங்கள், பலவிதமான காரணங்கள்னால அப்படியே எல்லாம் முடங்கி போயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம அரசியலுக்குள்ளே போக வேண்டாம். பொதுவாக என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம குடும்பத்தை பற்றி முதல்ல யோசிப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போகவே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை. ரொம்ப நெரிசலாக இருக்கும், அங்கே சேஃப்டி கிடையாது அப்படின்னு நமக்கு தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. இதில் யாரையுமே குறை சொல்லியோ இல்லை எதை பற்றியுமே நான் பேசலை. நான் ஒரு பொதுமக்களாக ஒரு குடும்ப தலைவியாக என்னோடய கருத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் எல்லாரும் மன்னிச்சிருங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் சரிதான் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.